கள்ளச்சாராயத்துக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் சார். இப்போ ஏடிஎம்கே வெளிநடப்பு பண்றாங்க, சரியான நடவடிக்கைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சபையில இருந்து விவாதம் பண்றதை விட்டுட்டு வெளிநடப்பு பண்றாங்க. சபையில் விவாதம் பண்ண அனுமதிக்காத காரணத்தால் வெளிநடப்பு செஞ்சிருக்கோம்னு ஏடிஎம்கே லீடர் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், இந்த அரசாங்கம் தீய நோக்கங்கள் உள்ள அரசாங்கம். இந்த விஷச்சாராயம், நீங்க அதை சாப்பிட்டா கள்ளச்சாராயம்ங்கிறீங்க. சாராயத்தில் என்ன நல்ல சாராயம், என்ன கெட்ட சாராயம்? கள்ள சாராயம், விஷச்சாராயம். இந்த கேஸில் 3 டெத்து நடக்குது. அந்த 3 டெத்து நடந்தப்ப கலெக்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் சிஎம்ஓக்கோ அல்லது மிஸ்டர் முத்துசாமி அந்த கன்சர்ன் மினிஸ்டர் அவங்களுக்கு தெரியாம தெரிவிக்காம அந்த ஸ்டேட்மெண்ட் கலெக்டர் கொடுத்திருப்பாரா? நம்ம ஒரு காமன் சென்ஸை பயன்படுத்தி பார்ப்போம். என்ன சொல்றாரு? வயது முதிர்ந்த காரணத்தால் செத்து போனார், வயிற்று வலியினால செத்து போனார், வலிப்புனால செத்து போனார், இப்படித்தானே. அப்ப இந்த அரசாங்கம் இப்ப 183 பேர் இன்னமும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 57-60 சாவுகள் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில அதை மறைக்கிறதுக்கு நிர்வாகமே முயற்சி செய்யுமானால் அது தப்பா இல்லையா? இந்த அரசாங்கத்தின் நோக்கங்கள் பழுதானது. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி கூட சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்கிறோம் நாம. காரணம் என்ன? உங்க சிபிசிஐடி உங்க கைக்கூலி தான். கலெக்டர் மாதிரி கலெக்டர் எப்படி சொன்னார்? ஆக்சுவலி தி சீஃப் மினிஸ்டர் ஷுட் ஹவ் ரிசைன்ட். அரசாங்கத்தினுடைய கொள்கை இதை மறைக்கணுங்கிறது, அதனுடைய திட்டம் இதை மறைக்கணுங்கிறது. ஆகவே நீங்கள் தீய எண்ணம் கொண்டவர்கள், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டோட என்கொயரி இட் கேன் நாட் பி இம்பார்ஷியல். அதனாலதான் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்கிறோம். அது சீஃப் மினிஸ்டர் உடனடியா ஏத்துக்கிறது அவருக்கு கௌரவமானது. அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. முதலமைச்சரே நேர்மையா பேசணும். சட்டமன்றத்தில் திருப்பியும் டாமிங் அபவுட் 40 அவுட் ஆஃப் 40. எங்க 60 பேர் செத்து போயிருக்கான், அதை பத்தி கவலை இல்லை. அது எதிர்கட்சிகளை பேச விட மாட்டேங்கிறீங்க. ஏன் ஃப்ரீ அண்ட் பிராங்க் டிஸ்கஷன் இருந்தா முதலமைச்சருக்கு என்ன பயம்? இந்த நெருப்பு கோழி அது என்னமா மண்ணை தோண்டி தன்னோட மூக்க மறைச்சுன்னுடுமா? அப்ப இந்த உலகமே இருண்டு இருக்கு, நம்மளை சுத்தி ஒன்னும் நடக்கலன்னு நினைச்சுக்குமா? அது மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் செயல்படுறாரு. இட்ஸ் ஆஸ்ட்ரைச் லைக் பிஹேவியர் பை தி சீஃப் மினிஸ்டர். அதனால இது நல்லது இல்லை. மற்ற கடுமையான நடவடிக்கைகளுக்கு போறதுக்கு முன்னாடி இவரே சிபிஐ என்கொயரிக்கு ஒத்துக்கிட்டா இவருக்கு மடியில கனம் இல்லை அப்படின்னு நாம ஒத்துக்கணும். கமலஹாசன் ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு சார், குஞ்சமா முடிச்சாலும் குஞ்சாமா முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது திருப்பியும் சொல்றேன்னா அவருக்கு சொன்ன பதில் தான். இட்ஸ் அன் irrelevant எலிமெண்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அவர் டிவியை உடைச்சது தெரியுமா உங்களுக்குலாம்? ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு. இலவசங்கள் கூடாதுன்னு டிவியை உடைச்சு இதெல்லாம் எதிர்த்து நாம திமுகவோட ஒரு நாளும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி வந்துட்டு இப்ப டார்ச் லைட்டை தொலைச்சிட்டு திரியறாரு. அவருக்கு நம்ம எதுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட தேவையில்லை. இஸ் அன் irrelevant பொலிட்டிக்கல் எலிமெண்ட் இன் தமிழ்நாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.